அண்ணவா? What's wrong, Arvind? என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? ஏன் இவ்ளோ லேட்? ஏய் இல்ல பரவாயில்ல, பைக் பஞ்சர். என்ன பண்றது? அட பாவி. குடிச்சியா? புரிக்கி, இன்னைக்கு நம்ம கல்யாணம்டா. இல்ல நேத்து பசங்களோட பேச்சுலர் பார்ட்டியா? என்ன கண்டராவியான புரிக்கீங்களா? ஒரு வழியா என் தலைமையில உங்களுக்கு கல்யாணம் நடக்கும்போது ஒரே நீ தான் அவனை குடிக்க வச்சியா? பின்ன கோல் இல்லாம கொடியாட்ட முடியுமா திவ்யா? டேய் நீ ஆட்னதெல்லாம் போது உள்ள வாடா எம் ஃபூல். ஆபீஸ்ல கத்துறாரா? தீஞ்சு போண்டா டென்ஷன் ஆகுது திவ்யா ப்ளீஸ் ப்ளீஸ். சீக்கிரம் வா. டேய் அரவிந்த் போ இன்னைக்கு நைட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட். ஐயா ஜாலி. நாளைல இருந்து நம்ம தான் வர்ஜின். குட் பிகினிங். இட்ஸ் மீ. என்னப்பா இது? உன் கல்யாணத்துக்கு நீயே லேட்டா வந்தா எப்படி? சாரி சார், வர வழியில் ஒரு சின்ன பஞ்சாயத்து, அதை தீர்த்து வச்சுட்டு வரதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அப்படி என்ன உன் கல்யாணத்தை விட பெரிய பஞ்சாயத்து? சார் சாரி சார், அது ஒரு ஆட்டோகிராஃப் சார், அது ரொம்ப நேரம் போகும் சார் அந்த கதை. நல்ல நேரத்துக்கு இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. அதுக்குள்ள உன் பஞ்சாயத்து கதை ஏதோ எடுத்து விடு காப்போம். எப்படியும் திவ்யா கோமா இருப்பா. ஸோ என் பூக்கு ஒரு பூங்கொத்து வாங்கலான்னு பூக்கடைக்கு போனேன் சார். அந்த பூக்கடை அவ்வளோ அழகா இருந்துச்சு. தனிமையான அந்த டீ தோட்டத்துக்குள்ள ஒரு வீடு. அங்க என்ன நடந்துச்சுன்னா, சார் மேடம் என்ன யாரையும் காணோம். சார் ஹலோ, யாரா இருக்கீங்களா? ஹலோ யாரா? ஐயோ ஐயோ அப்புறம் அப்புறம் என்ன, என்னை ஏன் காப்பாத்தினீங்க அப்படி இப்படின்னு ஒரே ஒப்பாரி. இருங்க ஏங்க ஏங்க இவ்வளவு அழகான இடத்துல இருந்துட்டு எப்படிங்க உங்களுக்கு தற்கொலை பண்ணணும்னு தோணுச்சு? அப்படி என்னதாங்க ஆச்சு? எதுவுமே ஆகல, அதான பிரச்சனையே. 20 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி. போதும், இதுக்கு மேல சத்தியமா என்னால முடியல. ஏங்க உங்க புருஷன் உங்களை ஏதாவது கொடுமைப்படுத்தினாரா? இல்ல வேற ஏதாவது பொண்ணோட? அட நீ வேறப்பா, என் புருஷனுக்கு அந்த அளவுக்கு எல்லாம் ஒன்னும் டேலண்ட் கிடையாது. பணம் சம்பாதிக்கிறதுல எப்பவும் குறியா இருப்பாரு. பிரச்சனையே என் அழக பார்த்து எவனாச்சும் என்ன கொத்திட்டு போயிடுவானோன்ற பயத்திலேயே என்ன வீட்டுக்குள்ளே போட்டு பொத்தி பொத்தி வைக்கிறாருப்பா. இந்த மூஞ்சி அந்த அளவுக்கு வர்த்து இல்லையே. ஹலோ, நீ என்ன யோசிக்கிறேன்றது எனக்கு தெரியுது. இதே 20 வருஷத்துக்கு முன்னாடி நீ என்ன பார்த்திருக்கணும். அங்க பாரு, அந்த போட்டோஸ் எல்லாம் பாரு, பார்த்துட்டு அப்புறம் பேசு. உனக்கு இப்ப மனசு படபட நடிக்குமே. படபடனா பட்டுன்னு போயிடும் போல இருக்கே. சரி, பணத்திலே குறியா இருக்காருன்னு நீங்க சொன்னீங்கல்ல, அப்படி எவ்வளவுதான் சம்பாரிச்சிருப்பாரு? அது இருக்கும்பா, வெறும் கேஷ் மட்டும் 2 கோடி. பேங்க் கூட நம்பாம வீட்டுக்குள்ளே ஒளிச்சு வைக்கிறாரு. அப்புறம் என்னங்க, எதுங்க வெயிட் பண்றீங்க? அந்த காசு எல்லாத்தையும் எடுத்துட்டு போக வேண்டியதானே. இங்க வாங்க முதல்ல. கண்ணை மூடி கையை வைங்க. என் மேல இல்லைங்க, மேப் மேல. இந்த மேப்ல எங்க நீங்க கை வைக்கிறீங்களோ கிளம்பி போயிட்டே இருங்க. சாவறதுக்கு பதிலா செலவு பண்றது எவ்வளவு மேல். போங்க, லைஃப் என்ஜாய் பண்ணுங்க. ஐயோ, இந்த ஐடியா கேட்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Thank you so much. Thank you so much. இல்ல நான் பொக்கே வாங்க வந்தேங்க. அட, இந்த கடையே உன்னோட தான் பா. எது வேணாலும் எடுத்துக்கோ. என்ன? Thank you. Bye. ஒரு பொக்கேக்கு எவ்வளவு மொக்க போட வேண்டியதா இருக்குது. அந்த காசுலாம் எடுத்துட்டு போனப்போ அவங்க முகத்துல ஒரு சந்தோஷம் இருந்துச்சு பாருங்க. மகிழ் வித்து மகிழ் அப்படிங்கிற பழமொழிக்கு அர்த்தமே அது சரி. எனக்கு இன்னைக்கு தான் சார் தெரிஞ்சது. போட்டாண்டா பாலு வாழைப்பழ தோல் போய் தானே. ஏப்பா தம்பி, இந்த பொக்கையை நீ எங்க வாங்கின? சார் நம்ம கீழ்குழியில் ஒரு பெரிய பொக்கே கடையில், அதுவும் நல்ல ஒரு டீ எஸ்டேட்டுக்கு நடுவில். அப்போ எல்லா பழத்தையும் எடுத்துட்டு போயிட்டாளா? நல்ல பெரிய பேக் தான். அநேகமா புருஷனுக்கு அதான் சட்டி தேலனுக்கு மொத்தமா தொப்பி தான். என் வாழ்நாள் மாசம் கஷ்டப்பட்டு சமாளிச்ச பணம். சார் அவ கையை எங்கடா வச்சா? இங்க சார் மேப்ல கையை எங்கடா வச்சா? சார் அது என்னமோ பாப்பா நீ குனிமா அப்படின்னு இருந்துச்சு. என்னது பாப்பா குனியணுமா? பாப்புவா நியூ கினி. அந்த ஊருக்கு எப்படிமா போறது? தெரியல. சரி தலை சார், ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட்ல போங்க. எங்கடே போன? பைத்தியம். எங்க என்ன தேடுவே? அப்படியே போய் எங்கயா விழுந்து செத்துறே. சார் சார்
சார் எங்க சார் போறீங்க சார்? வாட் டேய் 9 சாரி மை சன், அப்பா லைட்டா டக்கர் ஆயிட்ட. மேரேஜ் நல்லபடியா ஓவரா? சோ நல்ல வேலை. இந்த கதையை எல்லா பேப்பர் ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொன்னீங்க. ஓடுங்க கையெழுத்த, அப்பதான் மேரேஜ் ஓவர். கல்யாணம் முடிஞ்ச மாதிரியா? முடிச்சிருக்கோம்ல. என்ன சரி மானிட்டரா? எல்லா சரி. ஹாப்பி பர்த்டே டு யூ. இன்னைக்கு நைட்டு சரக்கு 10 மாசத்துல பூசா ஒண்ணு இறக்கு. வீடு ஃபுல்லா டைப்பரா இருக்கு. பாடுறது நிறுத்துறா இருக்கு. அரையோ அரை. அவ்வளவுதானா? கல்யாணம் முடிஞ்சிச்சா? எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை. லைஃபை ரொம்ப என்ஜாய் பண்றவர் போல. சரி, யார் ஃபர்ஸ்ட் லவ் சொன்னது? நீயா அவரா? ஆப்வியஸ்லி அவன்தான். அதானே, நாம லவ் பண்ணாலும் பசங்களை தானே சொல்ல வைப்போம். சரி, அதெல்லாம் விடு. அவர் எப்படி பயங்கரமா ப்ரப்போஸ் பண்ணாரா? அரவிந்தா, அந்த ப்ரப்போசலே ஆக்சிடென்ட்டா நடந்த விஷயம். வாட்? என்ன பிரச்சனை உங்களுக்கு? அங்குமிங்கு மலை மோதி தேடுதான். பிரேமா, இன்னைக்கு நீதாம்மா. ஏன்டா கண்ணு பிரேமா? யாரா அந்த பசங்க? எங்க இருக்கானுங்க? நான் சொல்லிச்சு. தோ அவனுங்க ஐயோ, ரோஸ் எங்க போச்சு? நவுரா எலி கொஞ்சம் மாதிரி இருந்தே என் பொண்ணுக்கு லெட்டர் கொடுறீங்க. மண்ணுல விட மாட்டேன்டா. உயிரோட விட்டா என்னடி ஆள்லாம் வச்சு அடிக்கிற? அது ஆள் இல்லடா, என் அப்பா தான். அவனுங்க சொல்ல கேட்காம லெட்டர் எல்லாம் கொடுத்து என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதான் நல்லா வாங்கட்டும். ஆமா, இது யாருக்குடா? இதா திவ்யாக்கு. ஹே, சூப்பர்டா. ரியலி? ஆமா. ரோஸ் கார்டு எனக்காடா? ஆமா திவ்யா, இந்த கார்டு உனக்கே தான். இல்லாட்டி அந்த மீசக்கார மாமா என்ன பொளந்துருவான். இனிமேல் இவனால உனக்கு எந்த தொல்லையும் இருக்காதுமா. Thank you. யூர் வெல்கம். யாருமா இவ? ஏதோ கோளாரா? ஃப்ரெண்ட் தான், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி வாங்க போலாம். பை பை. ஐயோ, நான் உனக்கு ஸ்டாண்ட் பையா? அவ பேர் அடிச்சிட்டு ஏன் பேர் எழுதி தர? ஃப்ராட். ஏய் பேக். திவ்யா. என்ன சொல்லு? இல்ல, ஃபிகரை கரெக்ட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஃபிகரோட ஃப்ரெண்டை கரெக்ட் பண்ணனும் அப்படின்னு நட்ராஜ் சொன்னான். பிரதர், சூப்பர் பிரதர். இப்படிலாம் ஐடியா கொடுக்க நம்ம கிட்ட ஒரு நட்ராஜ் இல்ல பிரதர். இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்ல. மேடம், யூ ஸ்வீட் நேம். உங்க ஆயா நாச்சானில நீங்க என்னடா பட மாட்டின்னு இருக்கீங்க? பட அடிங். எல்லா வடிக்கும் ஒரு காக்கா இருக்கும் போல. ஐயோ. இவ்ளோ பயப்படுற. வெயிட். ஏய் கோபால், சிட். திவ்யா, நாய்க்கு இனிஷியல்லாம் வச்சிருக்கீங்க? அதேங்க செத்து போன தாத்தா பேரு. அது என்ன எல் கோபால்? அது அவரு ரொம்ப லவுடா பேசுவாரா, அதனால எல்லாரும் அவரை லவுட் கோபால்னு கூப்பிட்டு இப்போ அது சுருங்கி எல் கோபால் ஆயிடுச்சு. அப்ப இவர் யாரு? ஐ அம் பஜலே கோபால். ஹாய் தாத்தா. சரி உள்ள வா. கம். ஓ, இது கோபால் ஃபேமிலியா? வாங்க. குடு. எது? உன் கையில இருக்கறத குடு. ஓ ஐயோ, எதுக்குப்பா இதெல்லாம் வேஸ்டா? ஓ, வேணாம் ஆண்டி. ஏய், கடைக்காரன் வேற எடுத்துப்பானான்னு தெரியல. குடு. சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் பிளேட்ஸோட வரேன். பாப்பா. உட்காரு. சோ, இப்போ நீ என்னப்பா பண்ணிட்டு இருக்க? நான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு ஷெஃப் ஆகலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஆண்டி. ஓ, அப்ப வெட்டியா இருக்கிறேன்னு சொல்லு. அப்படியும் சொல்லலாம். சரி, அப்பா அம்மா என்ன பண்றாங்க? அப்பா இதே ஊர்ல டாக்டரா இருக்காரு. அம்மாவை நான் பார்த்ததில்ல. கரெக்ட். உங்க அப்பா வண்ணாந்துறையில ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கார்ல? அப்புறம் உங்க அம்மா கூட நீ பிறந்த உடனே ஏதோ ஓடி போயிட்டாங்கல்ல? ஏமா, டோரை சரியா சாத்தலையா? பாவம், அவர் வந்து சாத்திட்டு போறாரு. முதல்ல நீங்க உங்க டோரை சாத்துங்க. சரிம்மா. இப்போ என்னடா பண்ணிட்டு இருப்ப அரவிந்த்? புடிங்கின்னு இருக்கிறேன். டேய், என்னடா பண்ற? போட்ல புடிங்கலாம் பார்த்தா இந்த மசாஜ் விடவே மாட்டேன்டா. இரு, நானும் வந்து புடுங்கறேன். மசோஸ்டா போட மாட்டேன். நீ பொலி மூட்டை மாதிரி இருந்தா கூட சூப்பரா இருக்க. தேங்க்ஸ் பேபி. இல்லடா, என் மாமனார் கூட கம்பு சுத்திட்டு இருக்கீங்க. அவர் சுத்துவாரு கம்பு, நீ அப்படி ஓரமா எங்கயாவது போய் எம்பு.
என்னமா மாமா எப்படி அசிங்கப்படுத்துற நீ? பின்ன வயசான அப்பா அட்டாக் பண்ணிருக்காங்க. நீ நின்னு டயலாக் பேசிட்டு இருக்க. இப்ப பாரு என்ன நடக்குதுன்னு. டேய் மாமா உனக்கு நான் இருக்கேன் மாமா. புடிடா. கல்யாணத்துக்கு முன்னாடி கம்பீரமா இருந்த இப்ப கம்பி விட்ட மாதிரி ஆயிட்டேடா. இந்த பாட்ல மாமா எனக்கு கிஃப்டா குடுறா. தயவு செய்து கல்யாணத்துக்கு கெடுத்துடுடா. உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்காதுடா. நட்டி நல்லா அழுத்தி குடி. விட்டுறாத. இந்த மசாஜ்கார மாமாவை இல்ல நாமளான்னு பாத்துறோம். பார்க்கலாம்டா. சரக்கு விட்டுறாத. ஏய் வேணடா. ஏய் இந்த சவேரா ஹோட்டல் சர்வர்க்காக என்ன அடிக்கிறடா? ஏய் நட்டி விட்டுறாத. நீ வந்து வேற. ஏய் எனக்கு சரக்கு அடிச்சு வாய் வேற கெட்டுச்சு. ஏய் வெயிட் ஐம் கமிங். என்ன நம்ம நிலைமை எப்படி ஆகி போச்சு? என்ன சரகடாது? இவன் மூஞ்சலாம் தானே தெரியுது. ஏய் மஜா சகா. God, இத்தனை வருஷத்துக்கு கொஞ்சமாவது மாறி இருப்பேன் நினைச்சேன். துணி கூட இல்ல. எப்படி உன்னால மட்டும் இப்படி எல்லாம் இருக்க முடியுது? Disgusting. பார்க்கவே சகிக்கல. இங்க நிக்கவே அருவருப்பா இருக்கு. என்னடா பேந்த முழிக்கிற? நான் தான் திவ்யா. இது நான் போட்ட ஆஃப் பாயில் இல்லையே, மிச்சம் நினைக்கிறேன். சூடா இருக்கு. இந்த முட்டை என்னோடது. இது காணவே இல்லையா? நீ உண்மையிலேயே வந்தியானே? என்ன பார்த்தா உனக்கு வாஷ் பேசின் மாதிரி தெரியுதா? பேசிட்டு இருந்த என் மேலெல்லாம் வாந்தி, ஃப்ளோர் எல்லாம் ஒரே வாந்தி. நைட்டு ஃபுல்லா உட்காந்து க்ளீன் பண்ணிருக்கேன். நான் என்ன உன் வீட்டு வேலைக்காரியா? இத்தனை வருஷத்துல உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பு வரல. 3 வருஷத்துக்கு முன்னாடி அங்க ஒரு ஷூ ராக் வச்சுட்டு போனேன். அது ஒரு இன்ச் கூட நகரல. ஒரு லைஃப் மாதிரி. ஏய் உன் வாய் கொஞ்சம் ரெஸ்ட் விட. எந்த நேரமும் நோய் 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 நோய்னு. இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கிறியா? கொஞ்சம் சிரிக்க கத்துருக்கிறியா? எப்ப பார்த்தாலும் ஊருன்னு தான் பார்த்துட்டு இருப்பியா? எப்பவும் இல்ல, உன்னை பார்த்தாதான். நான் ஒன்னும் உன் கூட சிரிச்சு பேசி விளையாட வரல. ஏய் பின் எதுக்கு வந்த? என்ன பிரச்சனை உனக்கு? சும்மா கத்தாத. இல்ல சைன் போடு, நான் போயிட்டே இருக்கேன். என்னது இது? எனக்கு டிவோர்ஸ் வேணும். கல்யாணம் ஆகி 2 நாள் கூட நம்ம ஒன்றும் இல்லை, அதுக்கு என்ன டிவோர்ஸ்? 2 நாளும் 2 வருஷமும் கல்யாணம் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஸோ டிவோர்ஸ் பண்ண. இதை பற்றி நான் யோசிக்கணும். நீ நாளைக்கு வா. Whatever. How's the food? Nice. ஹலோ ஷெஃப். ஹாய். இது பர்சனல் ஆர்டர் உங்களுக்கு வந்துட்டே இருக்கு. ஓகே. ஆல் ஓகேலப்பா? ஃபைன். ஹாய்டா மச்சி சூப்பர்ரா. டேய் சாம்பார் தடியா, எதுவா இருந்தாலும் விரல விட்டுருவியா? டேய் சோத்து மூட்டை. திவ்யா வந்திருக்காடா. என்னடா சொல்ற? என்ன கம்பேக்கா? கம்பேக்லாம் இல்லை. இன்னைக்கு அரவிந்த் இவ்வளோ பெரிய ஹோட்டல் வச்சு சந்தோஷமா இருக்கான்னு மூக்க வேர்த்திருக்கோம். அது கெடுக்க வந்திருக்கா. அவ மூக்க நீ பாத்திருக்கியா? உனக்கு திவ்யா யாருன்னே தெரியாது, அப்புறம் இவ்வளவு பேச்சு பேசுற? எனக்கு இந்த மாதிரி பொண்ணுங்களை பத்தி நல்லா தெரியும். நீ கான்ல பேசுற, இதெல்லாம் செல்லாது. நான் ஏன் காண்டாகணும்? ஐம் a very matured person. நீ மெச்சூர் தாமா, ஆனா நீ திவ்யாவை பார்த்ததில்ல. அவ உன்ன மாதிரி சாதா ஃபிகர் கிடையாது. வெளியூர்லாம் போயிட்டு வந்துட்டு இப்போ இன்டர்நேஷனல் ஃபிகரா வந்திருக்கா. ஆப்வியஸ்லி உனக்கு வயிற்றுச்சல் இருக்கதான் செய்யும். இட்ஸ் ஓகே திவ்யா, நம்ம பியூட்டி பார்லர் போய் சரி பண்ணிக்கலாம். ஏய் நான் திவ்யா இல்ல, தீபா. இடியட். பொடி நீர் பறவை. டேய் தீபா பைத்தியம் பித்துக்குளி. பத்தியா மச்சி, முருகதாஸ் மெச்சூர்ட் அதுன்னு சொல்லிட்டு திவ்யா அழகுன்னு சொன்னோன்னே எப்படி காண்டானா பத்தியா? எல்லாமே இப்படி தான் மச்சி, லைட்டாக மர கலண்டதுங்க. சரி நீ மேட்ரு சொல்லு. திவ்யா திரும்பி வந்துட்டாளா? இல்லடா, டிவோர்ஸ் கேட்குறா. ஏய் இத்தனை வருஷம் எங்கே போனாலாம், இப்போ என்ன திடீர்னு? தெரியலடா, கேட்டால் ஓவராக பேசுகிறான். சும்மாலாம் குத்துறாதடா, உன்னை எவ்வளோ தொங்க விட்டா?
டிவோர்ஸ் அப்படினாலே இந்த அலிமோனி ஜீவனாம்சம்லாம் இருக்குல்ல சம்ம அமௌண்ட் உசார் பண்றோம். போடா மொக்க, நீயே அவளுக்கு பாயிண்ட் எடுத்து கொடுத்துற போல இருக்கு. ஆலிமோனினா நான் தாண்டா அவளுக்கு காசு கொடுக்கணும். அப்புறம் அந்த ஹோட்டலை வித்துட்டு பானிபூரி தான் விற்கணும். கரெக்ட். ஆனா இப்போ டிவோர்ஸ் யாருக்கு தேவை? அவளுக்கு தானே. எவ்வளவு அமௌண்ட் உசார் பண்ண முடியுமா பண்ணி இந்த ஹோட்டலுக்கு 4 பிரான்ச் திறக்கிறோம். சூப்பர் மச்சி, 4 பிரான்ச் நீ தான்டா சர்வர். அரவிந்த் என்ன அரவிந்த், are you okay? ஏய் சனினே, என்ன ஓகே? நின்னு பாத்துட்டே இருக்கற, வந்து ஹெல்ப் பண்ணுடி. இரு பொறுமையா இரு. wait, breathe. அரவிந்த் relax. ஐயோ down அரவிந்த். வலிக்குதுடி. நீ ஜம்ப் பண்ணவரு. டேய் சாமர் தடியா, என்ன சும்மா நிக்கற? வந்து ஹெல்ப் பண்ணு வா. அடி பாவி திவ்யா, வெளியூர் போயிட்டு வந்து நீ ரொம்ப கெட்டிப்பிட்டடி. இந்த கண்டரவேடா கதவு பூட்டிட்டா பண்ணலாம்ல. டேய் ஜான், சும்மா நிக்கறியா? இரும கடை வயசாகுது, உள்ள எதுவும் போட மாட்டே. பிரியா விட்ட திவ்யா. Disgusting. ஓ தேங்க்ஸ். தேங்க்ஸ்லாம் இருக்கட்டும், என் பேப்பர்ஸ் எங்க? அதெல்லாம் ரெடியா தான் இருக்கு. ஆனா நான் உனக்கு டிவோர்ஸ் தரணும்னா ஆக்சுவலி காசு தானே? எவ்வளவு வேணும் சொல்லு. எல்லாத்துக்கும் ரெடியா வந்திருக்காளே. blank check. செக் எல்லாம் இருக்கட்டும். அது இல்லாம ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு. கண்டிஷன்ஸா? சொல்லு கேப்போம். சின்ன வயசுல இருந்தே நானும் நீயும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கிறோம். அப்புறம் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டாகவும் லவ் பண்ணி எல்லாம் சுற்றி இருக்கிறோம். பட் என்னன்னு தெரியல, இந்த கல்யாணம் மட்டும் ஒர்க்கே ஆகலை. ஒரே நாளில் புட்டுக்குச்சு. யூசி நம்ம புருஷன் பொண்டாட்டியா வாழ்ந்ததே இல்லை. ஸோ நீ எனக்கு ஒரு வாரம் ஒரு நல்ல பொண்டாட்டியா இருந்து என்ன கவனிச்சுக்கோ, நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்றேன். வாட்? என்ன நக்கலா? ஏய், என் விரல் கூட உன் மேலே படாது. God promise. What rubbish. ஒரு வாரம் இவன் கூடயா? சான்ஸே. ஓகே, நோ ப்ராப்ளம். நம்ம கோர்ட்ல சந்திப்போம். 1 வருஷமோ 2 வருஷமோ ஒரு அவசரமும் இல்ல. I have all the time. ஒரு வாரம். ஒரே வாரம். Sick. கும்கி கும்பல் விஜய் டிவில வந்துச்சா? ஏ திவ்யா, குன்னூர் பிரான்ச் கூர்காஸோட உனக்கு என்ன வேலை? போடா மாங்கா மடையா. நீங்கள யாருன்னு எனக்கு தெரியல. I have no idea. எனக்கு குளிக்கி தரணுமா? அசமா பேசுறா. டேய் சட்டி, ஒரு ரிலேஷன்ஸ் வந்திருக்காங்க பாருடா. கூர்காலாம். டேய் யாரா அவங்க? ஓசா ஊசா கூசி பூசி. டேய் என்னடா பண்ண? அந்த ஆளு ஏதோ அசிங்கமா பேசிட்டு போறான். இல்ல மச்சி, இந்த கல்யாணம் ஒர்க் அவுட் ஆகாதடா. எனக்கு டைவர்ஸ் வேணும். அந்த பொண்ணு மூஞ்ச பாருடா. பால்கோவாக்கு பல்லு மொழிச்ச மாதிரி. எதுக்கு டிவோர்ஸ் கேக்குற? டேய், அவளை என்னால பார்க்க மட்டும் தான்டா முடியும். ஓ டேய், அப்படி என்னடா பிரச்சனை? ஒரு வாட்டி கூட நான் அவளை தொட்டது இல்லடா. இன்னும் 30 வருஷம் ஆகுமா தொடுறது? ஆமாப்பா, நீங்க தான் உங்க கூட்டம் இல்லல்ல. 30 வருஷத்துக்கு தினமும் காலைல எந்திரிச்சு அந்த பொண்ணுக்கு பூஜை போட்டாதான் உங்களோட இணைவாங்க. அது வரைக்கும் உன் கையில இருக்குது நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கப்பா. போட்டா கும்பு குடிமி. 30 வருஷம் கழிச்சு எல்லாம் விழுந்துண்டா. டேப் போட்டா ஒட்டணும். என் கையை தூக்கி வைக்கவே எனக்கு 2 கை தேவைப்படும்டா. மச்சான், அதெல்லாம் முடியாது. எனக்கு டைவர்ஸ் வேணும். ஷூராடா? 100% ஷூர்டா. சரி ஓகேங்க, அப்போ டிவோர்ஸ் பண்ணிரலாம். டைவர்ஸ் ஆண்டா உங்களுக்கு குளிக்கி தாப்பா. சூ ஏ புங் புங் சுகுணா. அதுக்கேண்டா சுகுணாலாம் கூப்பிடுறாங்க? சரிங்க, எங்க ஐதிக்கு படி டிவோர்ஸ் பண்றது கோழத்தனம். அதனால அவர் முதுகு காமிச்சு நிக்க சொல்லுங்க. நாங்க டிவோர்ஸ் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கோம். முதுகுதானடா, நல்லா பாத்துங்கடா. திருச்சிக்காலா? டேய் என்னமாமா கியூல நிக்கிறாங்க எல்லாம்? நைட்டு 10 மணிக்கு ஒயின் ஷாப் பார்க்குற மாதிரி இருக்குடா. டேய், இதுக்குள்ள ஏதோ உள்குத்து இருக்கும் போல இருக்குடா. என்ன குத்து வேணாலும் இருக்கட்டும்டா, எனக்கு கண்டிப்பா டைவர்ஸ் வேணும் மச்சி. இவனுக்கு 30 வருஷம் தேவையில்லடா. 30 செகண்ட்ல விழுந்துரும் போல இருக்குடா. Ding dong bell, busis in the வரவும் போறவங்களாம் அடிச்சுட்டு போறான்ல. சின்ன வயசுல இருந்து அவன் ஃப்ரெண்டு தானே. எனக்கும் ஆசையா இருக்கு ஒரே ஒரு வாட்டி அடிச்சுக்கிட்டா.
டேய் விசுறா. நீ விரிச்சுக்கோ, நான் விசுறேன். முட்டாள்தனமா மசாஜ் சென்டர் பொண்ணு கை பிடிச்சி இழுத்தா இப்படிதான் ஆகும். அவன் கையை மட்டுமா பிடிச்சி இழுத்தான். ஹாப்பி எண்டிங் ஆசைப்பட்டு இப்படி சேட் எண்டிங் ஆயிடுச்சேடா. டேய் காமெடின்ற பேர்ல கொல்லாத. எல்லா நாட்டிலயும் டிவோர்ஸ் இப்படிதான்னா, உலகத்துல எங்கேயுமே டிவோர்ஸ் நடக்காதுல்ல. இது யாருடா புதுசா? உங்களுக்கு எல்லாம் ஊத்தி கொடுக்க வச்சிருக்கீங்களா? பொடி மாசிலாமணி. ஹாய், ஐம் தீபா. ஆமா, நீங்க எப்படி வெளியூர்ல கண்டவனுக்கு ஊத்தி கொடுத்துட்டு இருக்கீங்களோ அந்த மாதிரி நான் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஊத்தி கொடுத்துட்டு இருக்கேன். என்ன சொன்ன? திவ்யா, நான் கிச்சன்ல நிறைய பொருள் வாங்கி வச்சிருக்கேன். நீ போய் சமைய. வாட் என் ஆட்டோகிராஃப் வேணும்ல? என் ஆட்டோகிராஃப் வேணும்னா போய் சமைச்சு எடுத்துட்டு வா. என்னடா உங்களுக்குலாம் பசிக்கலையா? ஆமா, ஐ வாண்ட் வெத்த குழம்பு. திவ்யா, முருங்கக்காய் போட்டு பண்ணு. அப்படியே கொஞ்சம் விஷத்தை ஊத்து. Do you need any help? இல்லம்மா, பரவாயில்ல. நீ உன் ஊத்தி கொடுக்குற வேலையை கண்டினியூ பண்ணு, நான் பாத்துக்கிறேன். ஓகே, உன் இஷ்டம். எனக்கு என்ன வந்துச்சு? ஜோக்கர். 2 ஜோக்கர். அரவிந்த், சாப்பிடு. சாப்பிடுறா. தீபா சாப்பிடுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு சமைச்சிருக்கேன். சாரிங்க, கண்ட கழுசரிங்க செஞ்ச சாப்பாடுலாம் சாப்பிடக்கூடாதுன்னு எங்க வீட்டில் சொல்லியிருக்காங்க. நான் கிளம்புறேன். பாய் பாய்ஸ். பாய் கேர்ள்ஸ். ஏய், காலேட்ரா தடியா, அப்புறம் நானும் மிதிச்சிட்டு போறேன். நீ மிதிச்சா என்ன? இவ்வளவு நாள் நீ முட்டாளுங்களோட தான் பழக்க வச்சிருக்கேன்னு நினைச்சேன். இப்போ ஏதோ தெருவுல சுத்துறதையும் கூட சேர்த்து வச்சிருக்கேன். ஏய், அவ யாரா முட்டாள்னு சொல்லிட்டு போறா? கொப்பன் பெத்து போட்டுருக்கானே, அவனை தாண்டா சொல்றா. மூடிட்டு சாப்பிடு. நல்ல ஜோக். டேக் 2 பாயிண்ட்ஸ். பெரிய கலா மாஸ்டர் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாரு. நல்லா போடுறா. கொப்பை வீட்டு சாப்பாடு யாரா போடுற? தேங்க்ஸ்ரா. நல்லா தான்டா சமைச்சிருக்கா. கொஞ்சம் கொடு, சாப்பிடு. ஒண்டியா ஓரமாக உட்காந்து தின்னுவீங்களே. நீ மூடிட்டு சாப்பிடு. கதவு தரடா. யாரா கொலைகாரம் பாதியலா சாப்பாடுல என்னடா போட்டீங்க? இனிமே உங்க கும்பல் கூட சேரவே மாட்டேடா. உங்க சங்கத்து மேலே வரடா. போடா. டேய், அங்க போய் பாருடா பாத்ரூம்ல. நான் போய் அந்த பாத்ரூம்ல பாக்குறேன். என்னடி போட்ட சாப்பாடுல? டோர் ஓபன் பண்றீ. சாரி, பிஸி. சதி, சின்ன வயசுல நம்ம சேர்ந்து தாண்டா போவோம். எங்கடா போற? யோகா பண்ண போறேன். அப்பா, யப்பா. குட் நைட் பா. அவத்து பாவல. என்னடா வேலைய பார்த்தா உட்கார்ந்துடா. போடா. சரி. பேண்ட்டுக்கு பட்டன் கண்டுபிடிச்ச ஒண்டிய கையில கடச்சான். அப்பா. ஏய். யார் ஆய் போற இடத்துல ஐபி மடிக்கிறது? போலீஸ்டா. ஏட்டையா, கேங் ரேப். கேங் ரேப்பா. ஐயோ, கொஞ்சம் முடிக்கும். பாரா, சிக்கர் தவான், ரோஹித் சர்மா, மலிங்கா, ஆமா, அப்பா, மற்றும் 2 வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ் மேட்ச் பார்க்குற மாதிரியே உட்காந்துருக்கானுங்க. பாடுறா. டேய், நம்ம நிலைமை தெரியாம இந்த பொசிஷன்ல உட்கார வச்சிருக்கானுங்களடா. ரொம்ப டெம்டிங்கா இருக்கடா. ரொம்ப உணர்ச்சி வசப்படுறது. கொஞ்சம் வணக்கம் சார். யோ இசை சார், இன்னைக்கு என்ன பஞ்சாயத்து? ரேப் கேஸ் சார், அதுவும் புதற்குள்ள. ஏய் இங்க வா. சார் சொல்லுங்கள் சார். புதற்குள்ள என்னடா பண்ணுறீங்க? சார் நாங்கள் 2 பேரும் லவ்வர்ஸு சார். தெரியாமல் ஏதோ தப்பு பண்ணுறோம் சார். சாரி சார், மன்னிச்சிருக்கு சார். ஆனால் சார் அவங்க 2 பேரும் வந்து என் கேர்ள் ஃப்ரெண்டை ரேப் பண்ண பார்த்தாங்க சார். கேர்ள் ஃப்ரெண்டா? நவரு ஏமா மூஞ்ச காட்டு. என்னடா இது? என்ன பிரதர், ஹெவி சரகு போல மேல பாஞ்சிருக்கீங்க. ஏய் நாளுகண்ணா கவன அடி வரேன். ஹலோ சார், ஐம் நட்டி அலைஸ் நட்ராஜ். அவங்க என்ன ரேப் பண்ண பார்த்தா? எல்லாரும் இருக்காங்க சார், வெக்கமா இருக்கு சார். நான் உங்க காதை வந்து சீக்கிரட்டா சொல்லிட்டா. சீக்கிரம் சொல்லுங்க.
அங்கே என்ன நடந்துச்சுன்னு சொல்கிற நீ? இல்லை இல்லை நடிச்சு காட்டுறேன். டேய் எல்லாம் பொறுமை இல்லைங்கடா சார் ப்ளீஸ். வட்டி சார் போட முதல் மாதிரி நிற்க போஸ் கொடுத்து நிற்கிறீங்க. டேய் என்னடா ஆட்டிட்டு இருக்கீங்க? காத்துல இலதெல்லாம் ஆடுது சார். டேய் போய் புதற்கொள்றா சார். போடா போடா. ஆமாம் ரொம்ப கூச்சமா இருக்கு மாமா. ஏண்டா கை கொத்துக்காரோட புதற்குள்ள போனீங்க? சார் இவனுங்கெல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறானுங்க சார். கூச்சமாக இருக்குது சார். ஏய் எல்லாம் அந்த போய் திரும்புங்கடா. ஏய் சரியான ஆயில் பூங்கடா இருந்தாலும் நம்மள திருப்பிட்டு இந்த ஆள் மட்டும் பார்க்கணுன்றோம். டேய் இப்போ அங்கே என்ன நடந்துச்சுன்னு நடிச்சு காட்டுறேன். உங்க நல்லதுக்கு தான் சார் சொல்றேன். வாடா சார். நடி அடிச்சு மூஞ்சா கிழிச்சிடுவேன். போடா போடா. சார் போகிறேன் சார். டேய் ஏன்டா பாதியில நிக்கிற? அதுக்குள்ள உங்க ஆளுங்க என்ன புடிச்சிட்டாங்க சார். எங்க ஆளுங்க உன்னை பிடிக்காட்டி என்ன பண்ணிருப்பியோ அதை நடிச்சு காட்டுறா. மாமே உள்ள 2 இவன் ஒருத்தன் உள்ள செம்ம சீன் நடக்க போகுது மாமச்சி. பாருமா பாரு ஆளுக பண்ணத. இந்த ஸ்டேஷன் அக்யூஸ்ட் எல்லாத்தையும் ஆரம்பிச்சான் இந்த நாராயணன். தயவு செய்து உன்னை கூட்டு போமா. ஓகே சார். சாரி சார். கூட்டு போமா முத. என்னடா இன்னைக்கு ஒரு விருந்து வச்சிடலாமா? என்னையா இந்த நத்தனி தின்னுக்கிட்டு இருக்க? என்னடா புருஷா இப்படி நாடுற? போய் சோப்பு தேய்ச்சி நல்லா குளி. டர்ட்டி ஃபெலோ. முது தேய்ச்சி விட போறியா? சும்மா. ஏய் என்னடா புது காரு? அப்பாவோட வண்டி. அப்படியா வந்துட்டாரா? உன்னை பார்த்தா சந்தோஷப்படுவாரு. வா. ஏண்டா உனக்கு கதவு தட்டி தர பழக்கமே இல்லையா? மரியாதையா பேசு. இது உனக்கு புதம்மா. என்னது புதுமாவா? ஐயோ என்னையா உளற? பின்ன நானும் நீ எத்தனை நாள் தான் மொட்டை பையனாவே இருக்கிறது? வீட்டுக்கு ஒரு மகாலட்சுமி வேண்டாம்? அதான் பாரு இவன் வந்த நல்ல நேரம் உன் பொண்டாட்டி சேர்ந்து வந்துட்டா. ஹலோ அங்கிள் எப்படி இருக்கீங்க? ஃபைன் ஃபைன். நீங்க எப்படி இருக்கீங்க? இந்த மகாலட்சுமிக்கு பேர் இருக்கா? பேரு என் பேரு சங்கரி. ஓ சோ ஸ்வீட். அரவிந்த் எனக்கு உங்க புது அம்மாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. கியூட்டா இருக்காங்க. அரவிந்த் பர்ஸ்ல தான் பணம் இருக்கா? ஸ்டேஷன்ல எல்லாத்தையும் புடிங்கிட்டாங்க. சால் ரைட். என்கிட்ட கார்டு தான் இருக்கு. பரவாயில்ல. திவ்யா உங்ககிட்ட பணம் இருக்குமே? ஷூர். கேவலமா இல்ல. ஃபேமிலி மை ஃபேமிலி. இந்தா இதை புடி. மார்க்கெட்டுக்கு போய் ஒரு சீப்பு பழம் வாங்கிக்க, கொஞ்சம் அல்வா, கொஞ்சம் பூ, ஒரு பால் பேக்கெட். அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணி நீயே தான் வாங்கிட்டு வாயே. யோ என்னத்த ஃபீல் பண்றது? ஆமா எதுக்கு இதெல்லாம்? சரியான சாம்பார் நீ. எவ்ரிடே என்ஜாய். எத்தனை நாளைக்கு நீ தனியா இருப்ப? உன் கூட விளையாட ஒரு தம்பி பாப்பா வேணா? யோ அட கிரிக்கெட்டுக்கடா. நீயே பால போட்டு நீயே அடிச்சுப்பியா? வாச்சல குட்டி உனக்கு எனக்கு தான் பொறுத்தோ எத்தனை கண்களுக்கு வருத்தம் நம்ம இரு. மல்லிப்பூவும் அல்வாவா? இன்னைக்கு ஃபுல்லு தாண்டி. சரி இப்போ எனக்கு சொல்லு, நீ என்ன எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியணும். தோ இந்த ஆக்ட்ரஸ் மாதிரி எப்பயும் எல்லாரும் உன்னை சாமி மாதிரி பார்க்கறது சான்ஸே இல்லை. அந்த லைஃப் எனக்கு இந்த ஜென்மத்துல வேண்டாம். பாவண்டா அவங்க ஸ்க்ரீன்ல மட்டும் இல்லை, எல்லா நேரமும் எல்லார்கிட்டையும் நடிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். எனக்கு அந்த பொண்ணோட லைஃப் வேணும். அந்த மாதிரி பிரெக்னெண்டா இருக்கும்போது என்ன பேம்பர் பண்ணிக்கிட்டே இருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன். அதுக்கு என்ன இப்போ கொஞ்சம் கோஆபரேட் பண்ணனா நானும் அந்த பொண்ணு மாதிரி ஒன்று ஆக்கி காட்டுறேன். கையெடு. சரி ஓகே, இந்த பக்கம் கொஞ்சம் வா. எதுக்கு இப்ப நகதி வச்சா? ஏன்னா மாமா ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்ல. சி கையெடு அரவிந்த். என்ன உனக்கு என்ன தெரியாதா என்ன? ஏன் இவ்வளவு வெக்கப்படுற? ஏன்பா தம்பி பேபி தான் சொல்லுதுல கையேட. என்ன பேபி உன் பிரதர் ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. ஏன் பொண்டாட்டி மேல நான் கை போட கூடாதா? இரிட்டேட் பண்ணாத அரவிந்த், கையெடு. அந்த பொண்ணு சொல்லுனேக்குது சும்மா கைய போட்னே. டேய் பண்ணிட்டலையா? ஏன்டா அவன அடிச்ச? மாலை மட புடிச்சு திருப்பு.
Wow. Nice. ஏய் திவ்யா இங்க என்ன பண்ற? எலிக்குஞ்சி இந்தப்பா நீயே வச்சுக்கோ எலிக்குஞ்சே. வாடா என்னாச்சு? வெயிட் பண்ணு நான் பாத்துக்கறேன். ஏய் என்ன ஏய் திவ்யா வேணாடி. கேக்குறல என்ன பண்ண போற? அரவிந்த் செருப்பு காகடி இவ்ளோ பில்டப். ஏய் இந்த செருப்பு காக இவ்ளோ சீனே. 3000 ரூபாய் செருப்பு உங்க அப்பா நான் தருவான். ஓ மூஞ்சினால 5000 ரூபாய் ஜாக்கெட் போயிடுச்சு. போடி. என் மூஞ்சி பத்தி நீ பேசாத.